வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 691 நாட்களாகிறது. இந்நிலையில் காசா முழுவதும் மிக கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. தினம் தினம் மக்கள் மீதான கொலைவெறி தாக்குதல் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் நடந்த மருத்துவமனை மீதான ஒரு தாக்குதலில் பல்வேறு சர்வதேச செய்தியாளர்கள் கொண்ட ஒரு குழுவையே அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். அதேபோல் இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கும் ஆகஸ்ட் 28 இன்று மாலை ஏமன் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியுள்ளது. அதில் குறிப்பாக அதன் ஏமன் அன்சருல்லா தலைவர்களை நாங்கள் குறிவைத்து தாக்கினோம் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். அதை குறித்து ஏமன் தரப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது. இதற்கு போர்க்கப்பல்கள் மூலமாக ஏமன் மீது தாக்குதல் நடத்தியதாக எல்லாம் கூறுகிறார்கள். இப்படி பல்வேறு நிகழ்வுகள் இருக்கின்றன. மிக முக்கியமான சர்வதேச நிகழ்வுகளையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொன்றாக பேச உள்ளோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த இதுல ஸ்மார்ட் ரிச் பேசும்போது ஒன்று சொல்றாப்புல, நாங்க எந்த ஃப்ரண்ட்ல எல்லாம் சண்டை போடுறோமோ எல்லா ஃப்ரண்ட்டும் எங்களுக்கு சாதகமா தான் இருக்கு, காசா மட்டும்தான் எங்களுக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காப்புல. அப்புறம் ஐடிஎஃப் உள்ள இருந்து சிஎன்எனுக்கு கொடுத்த பேட்டியில அதோட அதிகாரி சொல்லியிருக்காரு, நாங்க எதிர்பார்த்ததை விட அந்த டனல்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்னா. அப்புறம் இன்னைக்கு கூட நாங்க ஒரு டனலை பார்த்தோம், உள்ள போய் எல்லாம் பார்த்துருக்கோம், உள்ளதான் ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இங்கதான் ஹமாஸ் வீரர்கள்லாம் இருந்திருக்காங்க, அதுக்கான புகைப்படங்கள்லாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் காட்டுக்காங்க. இதுல முக்கியமா இந்த நடந்த அந்த மிக குறிப்பா செய்தியாளர்கள் ஒரு 5 பேரை ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு நாட்டின் நிறுவனங்களுக்காக வேலை பார்த்த காசா உள்ள இருந்த செய்தியாளர்கள் அவங்களை எல்லாம் கொலை பண்ணதுக்கு அப்புறம் மேல மிகப்பெரிய அளவுல ரெய்டர்ஸ், என்பிசி மாதிரியான இடங்கள்ல இருந்து இது வந்ததும், அறிக்கை வந்ததும், நெத்தனியாகு இது தெரியாம நடந்துடுச்சு, அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சு அந்த அல்நசர் ஹாஸ்பிட்டலுக்கு மேல, அது ஹமாஸோட கேமரா நினைச்சுதான் அங்க தாக்குதல் நடத்துறோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த கதையை நம்ம நிறைய தடவை கேட்டுட்டோம். அது போல சுச்சுவேஷன் தான் இப்போ இன்னமும் கை கூடிரும் அப்படின்னு எதிர்பார்த்த அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்னும் தள்ளி 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 போகுது. அவரு நேரடியாக சொல்றாரு, நாங்க போர் நிறுத்த ஒப்பந்தம் நடத்தினாலும் எல்லாத்தையும் நாங்க அழிச்சிருவோம் அப்படின்னு. இன்னும் சொல்றாங்க, கான்யூனிஸ்ட்லாம் 100% ஒண்ணுமே வீடு இல்லை அப்படின்றாங்க. அந்த பக்கம் பெய்ட் லஹியால வடக்கு காசால ஒண்ணுமே இல்லைன்றாங்க. இப்ப வடக்கு காசாவை குறி வச்சுதான் மிக கடுமையான தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்குது அங்க. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க எந்த நேரத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செக்யூரிட்டி இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஹீப்ரு ஊடகங்கள் சொல்லுது. அதன் அர்த்தம் நமக்கே தெரியும். செக்யூரிட்டி இன்சிடென்ட் அப்படின்னா அப்போ மிக கடுமையான தாக்குதலை பாலஸ்தீன் தரப்புல நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. தற்போதைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கு, இதை பத்தி சொல்லுங்க காசால. அதுக்கு அடுத்து நம்ம ஏமன் பத்தி பேசுவோம். அதாவது வார் ஃப்ரண்ட்டை பொறுத்தளவுல காசாங்கிறது நீங்க சொன்ன விஷயங்கள் தான். டனல் நெட்வொர்க்கை அழிக்கக்கூடிய சூழல் இல்லை. ஏன்னா ஏற்கனவே பேட் லஹியா பகுதியெல்லாம் கம்ப்ளீட்டா தரமட்டமாக்கின பகுதி தான். ரஃபாலாம் தரமட்டம் ஆக்கியாச்சு. ஸோ பெரும்பாலான பகுதிகளை தரமட்டம் ஆக்கிட்டாங்க. ஆனா மீண்டும் மீண்டும் தாக்குதல்கள் நடந்துட்டு தான் இருக்கு. குறிப்பா நேற்று ஒரு காணொலி அல்கசம் பிரிகேட் தரப்புல இருந்து வெளியிடப்பட்டுச்சு. 7ஆம் தேதி, ஜூலை மாசம் 7ஆம் தேதி நடந்த சம்பவம். அந்த சம்பவத்துல எந்த கான்கிரீட் ஸ்ட்ரக்சருமே கிடையாது. அப்படி இருக்கிற இடத்துல ஒரு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, ஆம்புஷ் நடத்தப்பட்டிருக்கு. அதுல ஐஇடி பாம்ஸ் வச்சு வெடிக்க வச்சிருக்கிறாங்க. ட்ரூப்ஸ் வந்துட்டு போற பகுதியை அவங்க நோட்டமிட்டு ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி பாம்பை செட் பண்ணி வந்தப்போ தாக்குதல் நடத்தினதுல அன்றைய அறிவிப்பு பிரகாரம், இஸ்ரேலிய தரப்பினுடைய அறிவிப்பு பிரகாரம் 5 வீரர்கள் உயிரிழப்புகளை சந்திச்சிருக்காங்க, 20 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், பல பேர் உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. அவ்வளவு பேர் உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு போரை பொறுத்தளவுல அந்த சிமிலர் சினாரியோஸ் தான் இன்னைக்கு எல்லா பகுதிகளிலும் இருக்கு. அதனால போரல்ல எதுவும் பண்ண முடியாது, அது உறுதியா நம்ம சொல்லலாம். போர்ல எதுவும் பண்ண முடியாது. எல்லா பில்டிங்கையும் தரமட்டமாக்கினாலும் போர்ல எதுவும் பண்ண முடியாது. ஆனா பொதுமக்களை கொல்றதுதான் ரொம்ப கொடூரமா நடக்குது. அதுதான் இப்ப இங்க இருக்கிற
பெரிய சிக்கலே வந்து பொதுமக்களுடைய படுகொலையும் பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்கள் போறதை தடை பண்ணி வச்சிருக்கிறது தான். மருத்துவமனைகள் செயல்பட முடியாத அளவுக்கு தாக்குதல் நடத்துறது, இதுதான் வந்து முக்கியமான பிரச்சனை. போருங்கிறது நீங்க போரை மட்டும் நடத்தினாங்கன்னா நம்ம வந்து வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். ஐடிஎஃப் வீரர்கள் கொத்து கொத்தா மடிஞ்சு ஹெலிகாப்டர்ல கொண்டு போவானுங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஆனா போருக்கு பதிலா அவனுங்க ஸ்டார்வேஷனையும் இனப்படுகொலையும் நடத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. அதுதான் பெரிய சிக்கலா இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு இன்னைக்கு சர்வதேச அரங்குல யாருமே இல்லைங்கிறது தான் இருக்கிற நிலைமை. ஏன்னா செக்யூரிட்டி கவுன்சில்ல அமெரிக்க தவிர்த்த மற்ற எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. 15 நாடுகள்ல அமெரிக்காவை தவிர்த்த மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல எல்லாருமே இம்மீடியட்டா அந்த போரை வந்து நிறுத்த சொல்லியிருக்கிறாங்க, அன்கண்டிஷனலா நிறுத்த சொல்லியிருக்கிறாங்க. அன்கண்டிஷனலா இந்த எல்லா டிசீஸ் பண்ணதை கம்ப்ளீட்டா வந்து லிஃப்ட் பண்ணி உள்ளுக்கு வந்து உதவி பொருட்கள், உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் வந்து உடனடியா அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஹாஸ்டேஜஸையும் கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிரந்தரமான போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க, கட்டாயமா பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா மட்டும் அதுல ஒத்துக்கல. யாரு சொன்னாலும் ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல மேற்கத்திய தரப்பும் சரி, அதாவது குறிப்பா அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து இதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. இன்னும் சொல்ல போனா செக்யூரிட்டி கவுன்சில்ல பிரான்ஸும் இங்கிலாந்துமே இருக்கு, அவங்களுமே சேர்ந்துதான் வந்து இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால இது எதையுமே வந்து இன்னைக்கு இருக்கிற சர்வதேச விதிகளை பயன்படுத்தி கொண்டு வரதுக்கு இன்னைக்கு சூழல் இல்லாததான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அதே போல இந்த பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல், செய்தியாளர்கள் மீதான தாக்குதல்ங்கிறது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல். அது வேற வழியே இல்லாம இன்னைக்கு அவங்க மறுக்கிறாங்க. ஆனா திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல். ஏன்னா இந்த நாசர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பகுதி வந்து ஹை எலிவேட்டட் பகுதி, அதாவது மாடியில வந்து ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து சிக்னல் வந்து நல்லா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜேர்னலிஸ்ட் முழுக்க வந்து அங்கதான் இருக்கிறாங்க. அங்க இருந்துகிட்டு அவங்க வந்து வீடியோ ஷூட் பண்றது, டெலிகாஸ்ட் பண்றது, இது எல்லாத்தையும் வந்து அங்கிருந்து பண்றாங்க. இது வந்து இஸ்ரேல் ராணுவத்துக்கு நீண்ட நெடுநாள் அந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்தே தெரியுமா. ஸோ அங்கதான் வந்து பத்திரிகையாளர்கள் பெரும்பாலும் வந்து ஷூட்டிங் பண்றாங்க, டெலிகாஸ்ட் பண்றது, அனுப்புறது, பெறுறது, இது எல்லாமே வந்து அங்கிருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க அந்த இடத்துல சிக்னல் வந்து நல்லா இருக்குங்கிறதுக்காக. அது தெரிஞ்சு பத்திரிகையாளர்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஸோ அதுலதான் வந்து 5 பத்திரிகையாளர்கள் உயிரிழப்பு சந்திச்சிருக்கிறாங்க. அதுல சர்வதேச பத்திரிகையாளர்களும் இருக்கிறாங்க. சர்வதேச பத்திரிகையாளர்கள்னா ஐ திங்க் ஒரு சர்வதேச பத்திரிகையாளர்னு நினைக்கிறேன். மற்றவர்கள் எல்லாம் வந்து காசா மக்கள் தான், அவங்க பத்திரிகையாளர்களா இருக்கிறாங்க. பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் சேர்த்து பத்திரிகையாளர்களா இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு பெண் பத்திரிகையாளரும் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுதான் வந்து பெரிய குளோபல் அவுட்ரேஜ் கிரியேட் பண்ணிருக்கு. இதுக்குதான் வந்து நெத்தன்யாகு மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு, நடந்தது வந்து மிஸ்டேக்கு, இது திட்டமிட்டு நடத்தல அப்படின்னு. ஆனா நடந்தது கம்ப்ளீட்டா திட்டமிட்டு நடத்தப்பட்டது. போன முறை பேசினப்ப சொன்னதுதான், ஆதாரங்களை அளிக்கிறது இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கம். அந்த ஆதாரத்தை அளிக்கிற பணியில இன்னைக்கு இஸ்ரேல் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா போரியல் ரீதியா வெற்றி அடையறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ நடத்தின இனப்படுகொலைக்கு ஆதாரங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் அழிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றது, எக்ஸ்பல்ஷன் பண்றது, மக்களை வந்து வெளியேற்றுறது. ஸோ எதையாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணும், இந்த போருக்கான நோக்கத்துல எதையாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணும். ஸோ அதுதான் இன்னைக்கு அவங்க நடத்திட்டு இருக்கிறது. கடைசி ட்ரையா தான் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே வந்து போரியல் ரீதியா வெற்றி அடையிறது இல்ல, போரியல் ரீதியா எதையும் அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியான ஒரு ஒரு நெருக்கடியான சிக்கல்ல வந்து அவங்க சிக்கி இருக்கிறாங்க. இதுல இருந்து வெளியில வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ இருக்கிற ஆதாரங்களை அழிக்கிறது, இனப்படுகொலை கம்ப்ளீட்டா முடிக்கிறது, மக்களை வந்து எத்தனிக்கலி கிளென்ஸ் பண்றது. ஸோ இப்போ இந்த திட்டம் தான் வந்து அடுத்த லெவல்ல வந்து செயல்படுது. ஏன்னா ஹமாஸ் அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, போரியல் ரீதியா எதையும் பண்ண முடியாது. அப்ப மிச்சம் இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னன்னா மக்களை எக்ஸ்பெல் பண்றது, மக்களை கொல்றது, இனப்படுகொலை பண்றது, டாக்குமெண்டேஷனை காலி பண்றது. இந்த 3 பணிகள்லையும் தான் வந்து அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இதுக்குதான் வந்து அவங்க கவரப் கொடுக்குறாங்க. நாங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு போறோம், பேச்சுவார்த்தையும் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட சேர்ந்து அவங்க பெரிய கவரப்பை வந்து படுத்துக்கிட்டு இந்த 3 பணிகள்லையும் வந்து அவங்க தெளிவா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல கடந்த முறை நடந்த பேச்சுவார்த்தைங்கிறது, பேச்சுவார்த்தையில முடிவு கிட்டத்தட்ட வந்து எட்டப்பட்டு
ஹமாஸ் வந்து அந்த தீர்மானத்தை ஒத்துக்கிட்டு ஹமாஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த தீர்மானம் இஸ்ரேல் தரப்புக்கு போய் இஸ்ரேல் தரப்புல இருந்து எந்த பதிலும் வரல. அப்பனா இத டெலிபரேட்டா வந்து சபட்டாச் பண்றது நெத்தன்யாகு தான். ஆனா நேற்று பேசின இந்த பகுதியினுடைய ஆண்வாய் ஸ்டீவன் விட்காஃப் என்ன சொல்றான்னா, ஹமாஸ் தான் வந்து இன்னும் ஒத்துக்கலன்னு சொல்லி பச்சையா போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லா டைமும் அதான் சொல்றானுங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு இப்போ இது வரைக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாத்துலயுமே வந்து ஹமாஸ் ஒத்துக்கிட்ட எல்லாத்தையுமே ஹமாஸ் ஒத்துக்கல, இஸ்ரேல் ஒத்துக்கிடுச்சுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சீஸ்ஃபயர் கொண்டு வரணுங்கிற நோக்கமும் அவங்களுக்கு கிடையாது. இப்ப ஏதோ புதுசா வந்து அமெரிக்கன் மீடியாக்கள் மூலமா வந்து லீக் பண்றானுங்க. ட்ரம்ப் வந்து உறுதியான உத்தரவு போட்டாரு. போஸ்ட் வார் பிளானை வந்து பேசணும்னு சொல்லிட்டாரு. இந்த போரை வந்து நிறுத்துறதுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நிறுத்துங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு அப்படின்லாம் வந்து கசிய விடுறாங்க. அதுல எல்லாம் எந்த உண்மையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி நம்ம நம்பவும் தேவையில்லை. இப்ப இதுதான் யதார்த்தம், இப்படித்தான் நடக்க போகுது. இதைதான் நம்ம எதிர்கொண்டாகணும், வேற வழி கிடையாது. இதுதான் உண்மை. இதுல வந்து இவங்க இப்போ இந்த தாக்குதல் மட்டும் இல்லாம இப்ப தொடர்ந்து ஒரே நாள்ல இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கதே ஒரே நாள்ல சிரியால தாக்குதல் நடத்திருக்காங்க, லெபனான்ல தாக்குதல் நடத்திருக்காங்க, அடுத்து வந்து ஏமன்ல தாக்குதல் நடத்திருக்காங்க. எல்லா சைட்லயும் சுத்தி தாக்குதல் நடத்திட்டே இருக்கிறாங்க. இது தவிர ஈரான் தவிர ஈரான் எல்லாத்துக்கும் நாங்க ரெடின்னு சொல்லிட்டு இருக்குது. இவங்க இந்த தாக்குதலுடைய அடுத்த கட்டமா சிரியால வந்து நேற்று நைட்ல வந்து ஒரு 4-5 ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கியிருக்கிறாங்க. சிரியால தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு அதுக்கு அடுத்து போய் இறங்கியிருக்காங்க. அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேல் ஆதரவாளர் ஒருத்தனுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாப்புல நேற்று நெத்தன்யாகு. அப்ப சொல்றாப்புல, நாங்க வந்து ஓப்பனா சொல்றாப்புல, நாங்க சிரியால எங்கெல்லாம் மிலிட்ரி இது இருக்கோ அங்க எல்லாத்தையும் நாங்க அழிச்சுக்கிட்டே இருக்கோம். சிரியா வந்து இப்ப எங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கொஞ்சமா நாங்க மாத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்ப அதே மைண்ட்ல தான் வந்து லெபனானையும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுல வந்து இன்னும் பெரிய கொடுமையான லெபனான்ல இருக்கக்கூடிய ஒரு சில 10 ஒரு குழு வந்து ஆயுதங்களை நாங்க ஒப்படைக்கிறோம்னு ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய பிரதமரா இருக்கக்கூடிய நியமிக்கப்பட்ட பிரதமரா இருக்கக்கூடிய அந்த நபர் சொல்றாரு, தெர் இஸ் நோ பேக்வேர்டு, நாங்க பின்வாங்கவே மாட்டோம், ஆயுதங்கள் எல்லாம் நாங்க அங்கேயே வாங்கத்தான் செய்ய போறோம் அப்படின்னு. இந்த கொலாபரேட்டர்ஸ், அவனுக்கு பூரா கொலாபரேட்டர்ஸ். ஆமா, அவங்க சொல்றது இதுல வந்து இன்னைக்கு இது கூட பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேஜர் அட்டாக்கு முக்கியமான உளவாளியா வேலை பார்த்த ஒருத்தனை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க லெபனான்ல. இது டோட்டலாவே லெபனான் அது லெபனான்னே சொல்ல முடியாது. அந்த ஜோசப்பாவனுடைய அந்த நிர்வாகம் வந்து அப்படியே டோட்டலாவே இவங்களுக்கு ஈல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுல தொடர்ந்து திரும்ப தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஏமன்ல. நான் இன்னைக்கு நடந்த தாக்குதல் அவங்க சொல்லியிருந்தது வந்து, நாங்க அதன் தலைவர்களை வந்து குறி வச்சு தாக்கிட்டோம் அப்படின்னு. ஆனா அவங்க தரப்புல இருந்து சொன்னது அப்படியெல்லாம் எது நடக்கலாம், ஆனா அப்பாவி மக்கள் பகுதியில அவங்க தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே பேசும்போது நீங்க சொன்னீங்க, தே ஆர் ரெடி ஃபார் எவரி திங் அப்படின்னு, எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறாங்க ஒட்டுமொத்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா அவங்களுடைய இருப்புக்கே கேள்விக்குறி ஆயிட்டு இருக்குது, அவங்க அதுக்கான இதுல ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த அட்டாக்கு பிறகு வந்து ஏமனுடைய இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எமன் எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து நம்மளால உறுதியா சொல்ல முடியல. ஏன்னா பண்ண முடிஞ்சதுன்னா எமன் இது வரைக்கும் பண்ணியிருக்கணும். எமன் வந்து லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல எமன்ட்ட. ஏன்னா எமன் வந்து 10 வருஷம் இனப்படுகொலை போரை எதிர்கொண்ட நாடு. அதே மாதிரி பெரிய அளவுக்கு நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாம் பெருசா கிடையாது. ஒரு ஒரு ஏழ்மையான நாடு தான் எமன். எமன் வந்து வளர்ச்சி அடைந்த நாடு கிடையாது, நல்லா வளம் இருக்கக்கூடிய நாடு கிடையாது சவுதி அரேபியா மாதிரி. ஸோ அதுதான் அவங்களுக்கு இருக்கிற டிராபேக். அதெல்லாம் இருந்திருந்ததுன்னா அவங்களுடைய நடவடிக்கைகளும் வேறு விதமா இருந்திருக்கும், தாக்குதல்களும் வேறு விதமா இருந்திருக்கும். ஆனா பண்ண முடியாதுன்னுலாம் இல்லை. இஸ்ரேல் பண்ற விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து பண்ண முடியும். குறிப்பா சொன்னா அசாசினேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும்னா பண்ணலாம். ஆனா ஏன் அதெல்லாம் இன்னும் பண்ணலைங்கிறது தான் தெரியல. ஒருவேளை உண்மையாவே வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு சொபஸ்டிகேட்டடா இந்த டார்கெட் பேங்க்ஸை வந்து செட் பண்றதுல சிக்கல்கள் இருக்கலாம். ரெண்டாவது, அவங்களுடைய மிசைல்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடு. ஏன்னா இப்பதான் வந்து அவங்க ஹைப்பர்சோனிக் மிசைலே கண்டுபிடிச்சு பயன்படுத்த ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேலதான் ஆகுது. அதனால அவங்களுடைய ஆர்சனல் கெப்பாசிட்டி பெருசா இல்லை ஹைப்பர்சோனிக் போன்ற மிசைல்ஸ் பயன்படுத்துறதுக்கு. அதே போல சின்ன சின்ன வெப்பன்ஸ் இருந்ததுனாலும் அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பெரும்பாலும் வந்து தடுக்கப்படுது, ரொம்ப தூரத்துல இருந்து வர்றதுனால தடுக்கப்படுது. இன்னும் பக்கத்துல இருக்கிற நாடுகளும் சேர்ந்து தடுத்துடுறாங்க.
ஸோ அதனால அந்த அளவுக்கு எஃபெக்டிவா பண்ண முடியல அருகில் இல்லாதனால. அருகில் இல்லாதனாலதான் அவங்க மேலான தாக்குதலும் வந்து லிமிட்டடா இருக்கு. இல்லைன்னா பெரிய அளவுக்கு தாக்குதல் இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட லெபனான்ல என்ன பண்ணுச்சோ அந்த மாதிரி பண்ணிடும். அது பண்ண முடியாததுக்கு காரணம் ரொம்ப தொலைவில் இருக்கிறது தான். ஸோ இது ரெண்டு பேர்த்துக்குமே வந்து சிக்கலுக்குரியதா தான் இருக்கு. இவங்க தாக்குதல் நடத்துறதுக்கும் சிக்கல், இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறதுக்கும் சிக்கல். இஸ்ரேலுக்கு அமெரிக்காவினுடைய தங்கு தடையற்ற ஆயுத உதவி, பண உதவி, பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் உதவி எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கிறதுனால இஸ்ரேலால பண்ண முடியுது. யமனால அந்த அளவுக்கு எஃபெக்டிவா பண்ண முடியல. பட் ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்களுடைய டாக்டிக்ஸ் வந்து எந்த மாதிரி மாற்றம் அடையும்னு தெரியல. நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா மாற்றம் அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அததான் வந்து இன்னைக்கு அவங்க தரப்புல இருந்தும் சொல்லியிருக்கிறாங்க. நாங்க வந்து இதுக்கான பதிலடியை வந்து நாங்க அப்ரோப்ரியேட் முறையில வந்து நாங்க கொடுப்போம் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல அடுத்து வந்து நான் கேட்க வேண்டியது வந்து இந்த ஈரானுக்கும் அந்த ஈத்திரின்னு சொல்ல அழைக்கப்படியே அந்த 3 நாடுகளுக்கும் ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து இடையிலான அந்த பேச்சுவார்த்தை செவ்வாய்க்கிழமையும் தொடங்கும்னு சொன்னாங்க. அது அப்படியே தொடங்கி நடந்துகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 2-3 விஷயங்கள் தொடர்ந்து நடந்து வருது. ஏன்னா ஐஏஇஏவுடைய சிறு குழு வந்து ஈரானுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு பரிசோதனை இறங்கியிருக்கதா சொல்றாங்க. அந்த பரிசோதனைக்கு வந்து ஈரான் பாராளுமன்றம் உள்ள இருந்து மிக கடுமையான எதிர்வினைகள் வந்திருக்குது. அதுக்கு வந்து வெளியுறவுத்துறை அரசாட்சி வந்து பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இதுல மிக முக்கியமா ஒண்ணு என்னன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு எம்பி வந்து அந்த போட்டோ வந்து டெலிகிராம் முழுக்க சுத்தி வந்துச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ஈரானுடைய எம்பி வந்து இதே போல ஒரு பேனர் வச்சுக்கிட்டு போராட்டம் நடத்திருக்காரு. நீங்க ஐஏஇஏவை உள்ள விடாதீங்க, அது வந்து நாட்டுடைய பாதுகாப்புக்கே ஆபத்தானது அப்படின்னு சொல்லி. அதுதான் இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஸோ ஐஏஏ உள்ள விட்டது சரியா தப்பான்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து அவங்க அந்த E3 நாடுகள் வந்து மிரட்டுது. நாங்க வந்து ஸ்னாப் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு மெக்கானிசத்தை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அது வந்து பண்ணோம் அப்படின்னா ஐநா மூலமா அது பண்ணோம்னா ஈரானுக்கு வந்து பல தடைகள் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி. இன்னும் டீட்டெயிலா கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஸ்னாப் பேக் மெக்கானிசம்னா என்ன? இப்போ இந்த ஐஏஏ உள்ள வந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. அதாவது ஐஏஏ வந்து மேற்கத்திய நாடுகளுடைய ஸ்பை அமைப்பா தான் இயங்கிட்டு இருக்கு. குறிப்பா வந்து ஈரானுக்குள்ள அதான் பண்ணிட்டு இருக்கு. அது தெளிவா தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவங்களே டாக்குமெண்ட்டே வெளியில போட்டாங்க. ஸோ அதனால ஐஏஏ வந்து கம்ப்ளீட்டா மேற்கத்திய நாடுகளினுடைய டூல். அவங்கள ஏன் அனுமதிச்சாங்கன்னா நீங்க பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்னாப் பேக் சாங்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னாக்க, ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கான அந்த ஜேசிபிஓஏ அக்ரிமெண்ட் போட்டப்போ மொத்தம் வந்து செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய உறுப்பு நாடுகள், நிரந்தர செக்யூரிட்டி கவுன்சில் நாடுகள் 5 + 1 ஜெர்மனி. இவங்க 6 பேர் சேர்ந்து ஈரான் கூட ஏற்படுத்தின ஒப்பந்தம் தான் இந்த ஜேசிபிஓஏ. இப்ப வந்து 10 வருஷத்துக்கான ஒப்பந்தம். 10 வருஷம் இடையிலேயே முறிச்சிட்டாங்க. அமெரிக்க தரப்பு அதுல இருந்து வெளியேறிடுச்சு. இப்போ மிச்சம் இருந்த ஐரோப்பிய தரப்புங்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு நாடு வந்து இதுல இருந்து விலகுனாக்க அதுக்கு என்ன பதிலடி நடவடிக்கைகளை பண்ணுமோ அதை பண்ணணும். ஆனா பண்ணல, எதுவுமே பண்ணல. ஈரான் மீது தான் வந்து குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு ஈரானுக்கு எதிராக தான் வந்து அது பொருளாதார தடைகளை நீக்காம செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. இன்னும் சொல்ல போனா ஜேசிபிஓஏ முழுமையா எப்பவுமே வந்து இதுக்கு செயல்பாட்டுக்கு வரவே இல்லை. வயலேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ வயலேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க, எதுவுமே செயல்பாட்டுக்கு வரல. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த 10 வருஷ கால அவகாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற ஒரு சரத்து பிரகாரம் ஈரான் வந்து இது அப்ளிகேஷன் வந்து இதை ரினியூ பண்ணி புது ஐசிபிஓஏ ஒப்பந்தத்தை வந்து ஏற்படுத்தலைன்னா, ஜேசிபிஓஏ ஒப்பந்தத்தை ஏற்படுத்தலைன்னா நாங்க வந்து பொருளாதார தடையை வந்து விதிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற ஸ்னாப் பேக் மெக்கானிசம். 10 ஆண்டு வந்து அக்டோபர் மாசம் முடியுது. அக்டோபர் மாசம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் புதுசா வந்து அந்த இதை வந்து புதுப்பிக்கணும். இல்லைன்னா புது அக்ரிமெண்ட்டை உலக நாடுகள் கூட ஏற்படுத்தணும் ஈரான். இப்போ தவறும் போது நாங்க வந்து மீண்டும் வந்து போய் ஈரானுக்கு பொருளாதார தடையை வந்து விதிப்போம் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்க சொல்ற இந்த ஸ்னாப் பேக் சாங்ஷன். ஸோ அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஈரான் வந்து ஏன் இதுக்கெல்லாம் ஐஏஇஏ வந்து அனுமதிச்சுது அப்படின்னா, இங்க பெரிய அளவுக்கு, ஏன்னா அமெரிக்கன் தரப்பும் சரி மேற்கத்திய தரப்பு வந்து டிசீட்மெண்ட்
பாலிசியை வந்து பண்றாங்க. டிசீட்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் இப்போ அவங்க பிளே பண்றாங்க. அதாவது உன்னை சொல்றது இன்னொன்னு செய்யறது, அதுக்கு எதிராக வந்து செய்யறது. ஸோ இதை தான் வந்து தொடர்ந்து பண்றாங்க. இதை போருக்கு பயன்படுத்தி தான் இந்த 12 நாள் போர்ல பெரிய அளவுக்கு அவங்க தாக்குதலை நடத்தினது. ஸோ இப்படியான ஒரு விஷயங்களை மேற்கத்திய தரப்பு வந்து ஒரு டாக்டிக்கா, போருக்கான டாக்டிக்கா பயன்படுத்துற இந்த காலகட்டத்துல மற்ற நாடுகளும் அதுக்கு அடாப்ட் பண்ண வேண்டிய நிலை இருக்கு. அப்போ எல்லாருமே டிசீட் பண்றதுக்கான ஒரு நடவடிக்கைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கிறது கிளியரா தெரியுது. அதுல குறிப்பா சொல்ல போனா ரஷ்யா, ஈரான், இந்த 2 நாடுமே இதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறத நம்மளால கிளியரா பார்க்க முடியும். ரஷ்யா வந்து பேச்சுவார்த்தைக்கு போனது, அலாஸ்காவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தினது. அதுக்கப்புறம் அதனுடைய போர் நடவடிக்கை என்னவா போயிட்டு இருக்குங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது வந்து ஒரு டிசீட்மெண்ட்டான ஒரு பாலிசி தான் அவங்க பண்ணது, ஒரு டாக்டிக்கா தான் அதை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஈரானுடைய நிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இரு பிளவுகள் இருக்கிற மாதிரி வந்து ஒரு தோற்றப்பாடு உருவாகுது. அந்த தோற்றப்பாட்டு பிரகாரம் ஒரு செக்ஷன், அதாவது இந்த ரிஃபார்மிஸ்ட் செக்ஷன்ங்கிறது ஐஏஏ அனுமதிக்கணும்னு சொல்லுது. இன்னொரு செக்ஷன் அதெல்லாம் வந்து அது தேசிய பாதுகாப்புக்கு ஏற்றது இல்லை, பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. இப்போ இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சண்டை நடக்கிற மாதிரியான ஒரு தோற்றப்பாடு இருக்கு. ஆனா 2 பேரும் சேர்ந்துதான் வந்து இயங்குற மாதிரி நம்மளால பார்க்க முடியுது. இதுல குறிப்பா வந்து இந்த E3 கூட வந்து பேச்சுவார்த்தைக்கு போனதுங்கிறது, ஐஏஏ வந்து அனுமதிச்சது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் E3 கூட பேச்சுவார்த்தையில ஈடுபடுறதுக்கு தயாரா இருந்தது ஈரான். அப்போ ஈடுபடுறதுக்கு தயாரா இருந்து அடுத்து இப்போ அதுக்கான ப்ராசஸ்க்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ அவங்க திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, யுனைடெட் நேஷன்ஸினுடைய செக்யூரிட்டி இது கவுன்சிலுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஸ்னாப்பேக் மெக்கானிசத்துக்கான ப்ரப்போசல் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இன்னும் 1 மாச கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த 1 மாச கால அவகாசங்கிறது அக்டோபர் மாசத்துல முடியறதுக்கு முன்னாடி ரினியூ பண்ணணும். அந்த கால அவகாசம் முடிஞ்சிருச்சுன்னாக்க, முடியலன்னா நீங்க வந்து அதுக்குள்ள வந்து தீர்வு எட்டப்படலைன்னா, மீள் உருவாக்கம் அக்ரிமெண்ட் செய்யப்படலைன்னா நீங்க வந்து பொருளாதார தடையை வந்து விதிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப அவங்க கொடுத்துருக்கிற ப்ரப்போசல். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஈரான் ஐஏஏவை அனுமதிச்சதுனால எதுவும் மாற போறது இல்லை அப்படிங்கிறது உலக மக்களுக்கு தெரிய போகுது. ஸோ ஐஏஏவை அனுமதிச்சாலும் சரி, அனுமதிக்கலனாலும் சரி, அவங்க பண்றத பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுதான் இங்க இருக்கிற கலை யதார்த்தம். ஸோ இதுக்கு அடாப்ட் ஆகி தான் வந்து ஈரான் வந்து இந்த மாதிரியான டிசீட்மெண்ட் பாலிசியை வந்து அதுவும் ஃபாலோ பண்ணுது. அதுலதான் வந்து இந்த பிளவு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றப்பாடும் உருவாகுது. இதை எப்படி நம்ம சொல்லலாம்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி ஈரானுடைய சுப்ரீம் லீடர் வந்து சொல்றாரு, இந்த பூனை சண்டையை வந்து நீங்க போடுறத நிறுத்துங்க முதல்ல அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ்க்கு அட்வைஸ் பண்றாரு. 2 பேர்த்தும் வந்து பூனை சண்டை போட்டுக்கிட்டு இல்லாம மக்கள் கூட சேர்ந்து எதிரியை வந்து ஒன்று சேர்ந்து எதிர்த்து நின்று சண்டை செய்யுங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்றது. அதுல இருந்தே நமக்கு தெரியுது எந்த பிளவும் இங்க வந்து பெருசா எல்லாம் இல்லை, பெருசா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றப்பாடு தான் இருக்கே தவிர பெரிய பிளவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவா இருக்கு. குறிப்பா ஐஏஏ அனுமதிச்சதனுடைய நோக்கம், ஐஏஏ என்ன மாதிரியான வேலைகள்ல ஈடுபடுது, 2வது ஐஏஏ அனுமதிக்காம நான் வெளியேற்றுறதுக்கான காரணங்கிறது, நான் அனுமதிச்சாலும் சரி அனுமதிக்கலனாலும் சரி அவங்க ஸ்னாப்பேக் சாங்ஷன்ஸை போடுவாங்க. ஸோ அதை எதிர்கொள்ளணும்னா எனக்கு வந்து நான் அதை அனுமதிக்காமலே வந்து எதிர்கொள்றேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய தீர்வு திட்டமா அது வைக்க முடியும். அதை நோக்கிதான் இது எல்லாமே போயிட்டு இருக்கு. அதுக்குதான் வந்து இந்த டிசீட்மெண்ட் ப்ரொசீஜர் எல்லாமே நடக்குது. இதுல அந்த இதை வந்து நான் நேர்மறையா தான் பாக்குறேன். அதாவது அந்த உள்ளுக்குள்ள 2 நாளா அந்த அந்த நாட்டுக்குள்ளேயே நடக்கிற சண்டையை வந்து நான் அப்படிதான் பாக்குறேன். நேர்மறையா தான் பாக்குறேன். நமக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க அவன் சொல்றதை கேக்குறீங்கன்னா என்ன, அந்த என்ன நாட்டு மக்களுக்கு அந்த செய்தி போய் சேரணும்ல. இப்ப என்ன நடக்குது அப்படின்றத நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதான ஒரு இதை தான் நான் பாக்குறேன். அதை அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து வந்து இப்போ ட்ரம்ப் தரப்புல இருந்து என்ன பிளான் பண்றாங்க, அவங்க வெவ்வேறு பேசுறாங்க. திருப்பி வந்து இவர் அங்கிருந்து வந்தப்ப ஒரு மாதிரி பேசினப்ப ட்ரம்ப் புட்டின் வந்துட்டு போன பிறகு இன்னமும் அவங்க வந்துட்டு போன பிறகு எதுவும் ஃப்ரூட்ஃபுல்லா அது வந்து ஒரு நடந்த மாதிரி தெரியல. அந்த பொசிஷன் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா ரஷ்யாவோட பாட்டு என்ன நடந்துட்டு இருக்கு? அது எந்த மாற்றமும் நடக்கல. அது எங்கேயும் போகாத வழி. அதை தெரிஞ்சுதான் ரஷ்ய தரப்பு போய் பேச்சுவார்த்தை நடத்துனுச்சு.
என்ன அவங்க மூட்ல இருக்கிறாங்க, என்ன நிலவரத்துல இருக்கு, அவங்க என்ன உண்மையான நோக்கம் என்னவா இருக்கு, நம்பலாமா வேணாமாங்கிறதுக்காக தான் அந்த மீட்டிங்கே வந்து அவங்க ஒத்துக்கிட்டு போனாங்க. அது இன்னைக்கு நம்ப முடியாதுங்கிற இடத்த நோக்கி வந்துருச்சு. ஏன்னா இப்ப அமெரிக்கா விட்டு கொடுக்க எதையுமே விட்டு கொடுக்க தயாரா இல்லை. இப்ப விட்டு கொடுக்கலன்னா எப்படி பேச்சுவார்த்தையில வந்து நீங்க முன்னேற முடியும்? எந்த வாய்ப்பும் இல்லை. சோ அப்படிதான் இன்னைக்கு அது போயிட்டு இருக்கு. அது தொங்கு நிலையில தான் இருக்கு. எந்த முன்னேற்றமும் இல்லாம தொங்கு நிலையில இருக்கு. எதுவுமே முன்னேற மாதிரி தெரியல. ஆஹ் இப்போ வந்து புதுசா நிறைய ஃபேக்டரிஸ் உருவாகிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போடுறோம்னு சொல்லி பிளானை வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல ரஷ்ய தரப்புல இருந்து தாக்குதல்கள் தீவிரமாயிட்டு இருக்கு. கீவ்ல வந்து இன்னைக்கெல்லாம் நேற்று நடந்த தாக்குதல்ல ஒரு பெரிய ஃபேக்டரி துருக்கி உருவாக்கி இருந்த ட்ரோன் ஃபேக்டரி வந்து அழிச்சு முடிச்சிருக்குது ரஷ்யா. ஸோ கடுமையான தாக்குதல் நடத்தி இருக்குது. அதே போல ஒவ்வொரு துணை நகரங்களை பக்ரோஸ்க் சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு துணை நகரங்கள் எல்லாமே வந்து விழுந்துகிட்டு இருக்கு, தினம் விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து பெக்ரோஸ்க வந்து முழுமையா கட்டுப்படுத்தி கொண்டு வந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய வீழ்ச்சியை வந்து யுக்ரைனிய ராணுவம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது வந்து அதுக்கப்புறம் அது தாக்கு பிடிக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி ஆயிடுங்கிறது தான் இப்ப மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்ற தகவல். ஸோ அதை நோக்கி தான் வந்து அந்த போர் நகருது. அப்போ அவங்க ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கிட்ட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற இதே சமகாலத்துல அவங்க வந்து போரியல் ரீதியாகவும் வந்து தங்களுடைய வெற்றியை பெறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் சமகாலத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இப்ப அமெரிக்க தரப்பு ரஷ்யாவுக்கு வந்து எதிர்பார்க்கிற அந்த காலக்கெடுவை வந்து விதிக்கிறதுக்கு தயாரா இல்லை. அதனாலதான் இந்தியா மீது வந்து இந்த 50% டாரிஃப் வந்து போட்டிருக்காங்க. இன்னும் கடுமையான விமர்சனங்களை இந்திய அரசாங்கத்தின் மீது வைக்கிறாங்க. இன்னைக்கு அவருடைய எக்கனாமிக் அட்வைசரா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பேசியிருக்கிறாரு. அதுல அவர் சொல்றாரு, இந்தியா தான் வந்து இந்த போர் தொடர்ந்து நடக்கிறதுக்கான காரணம், யுக்ரைன் ரஷ்யா போர் நடக்கிறதுக்கு காரணமே வந்து இந்தியா தான். ஏன்னா இந்தியா தான் வந்து அவங்களுடைய வார் மிஷின், அதாவது ரஷ்யாவினுடைய வார் மிஷின் இயங்குறதுக்கு பண உதவிகள் பண்ணிட்டு இருக்கு. ஆயுதத்தை அதாவது அவங்களுடைய எண்ணெய் வளங்களை வாங்குறதன் மூலமா அப்ப கொடுக்குற பணத்தினாலதான் வந்து இந்த போரே வந்து தொடர்ந்து நடக்குது. இந்த போருக்கான முழு பொறுப்புமே இந்தியா தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டை இந்தியா மீது வச்சிருக்கிறாரு. ஆனா இந்திய தரப்பு இவங்க கொடுக்குற அழுத்தத்தை வந்து எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சிருக்குது. அதுல இந்த 50% டாரிஃப் வந்து அறிவித்த உடனே பேச்சுவார்த்தைக்கான முயற்சியில ட்ரம்ப் வந்து புட்டினுக்கு, அதாவது மோடிக்கு வந்து அழைப்பு எடுக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டப்போ மோடி வந்து அதை நிராகரிச்சுட்டதா சொல்றாங்க. ஸோ அதனால ரெண்டு தரப்பும் வந்து இப்போ வேற வழியே இல்லாம இந்தியாவும் வந்து எதிர்த்து நிக்க வேண்டிய இடத்தை நோக்கி நகர்றதா தான் தெரியுது. குறிப்பா வந்து இப்போ இந்த செப்டம்பர் ஆரம்பத்துல வந்து எஸ்சிஓ மீட்டிங் வந்து பீஜிங் நகரத்துல என்ன நடக்குது சைனால. அதுல பிரைம் மினிஸ்டர் மோடி, இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி போறாரு. இன்னும் பல நாட்டு பிரைம் மினிஸ்டர்ஸ் அதிபர்கள்லாம் வராங்க. ஈரானுடைய அதிபர் போறாரு. ஷி ஜின்பிங் கூட வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான பேச்சுவார்த்தை நடக்குது. பல நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை நடக்குது. இன்னும் இதை குறிப்பா சொன்ன எஸ்சிஓடைய இந்த மீட்டிங், அதாவது இந்த வர போற ஐ திங்க் இந்த மாசம் வர்ற இந்த மீட்டிங்ல நார்த் கொரியாவினுடைய லீடர் வந்து சைனா வர்றதா சொல்லியிருக்கிறாரு. வந்து அங்க பேச்சுவார்த்தை பல நாட்டு தலைவர்களை சந்திச்சு அவர் பேச போறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ இது எல்லாமே இந்தியாவுக்கு வேற வழி இல்லாம இந்தியா வந்து மாற்று வழிகளை வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்குங்கிறது தான் நமக்கு தெளிவுபடுத்துது. அமெரிக்கா கூட பேரம் பேசக்கூடிய சூழல் இல்லை. ஏன்னா இங்க பிரச்சனை என்னன்னா, அமெரிக்கா பேரம் பேசினாலும் மடியறதுக்கு இப்போ அதாவது மடங்கி போறதுக்கு தயாரா இல்லை. அதனால இந்தியா எதிர்த்து தான் நின்று ஆகணுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற இந்தியாவுக்கு இருக்கிற ஒரே வழியா வந்து ட்ரம்ப் வந்து விட்டுருக்கிறாரு. ஸோ வேற வழி கிடையாது, இந்தியா எதிர்த்து நின்றுதான் ஆகணுங்கிற நிலை தான் இன்னைக்கு இருக்கு. ஒருவேளை ஏதாவது சின்ன வழி இருந்ததுனாலும் இந்தியா வந்து சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணணும், காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணணும். ஆனா அந்த வழியை வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டா அமெரிக்கன் தரப்பு விடுறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா அவங்க இந்த ஒட்டுமொத்த போர்களினுடைய அடிப்படை நோக்கமே வளர்ந்து வரும் நாடுகளை, முக்கியமான வளர்ந்து வரும் நாடுகளை அழிக்கிறது தான். ஸோ அந்த நோக்கத்தை மையமா வச்சிருக்கும் போது எப்படி வந்து அவங்களால வேற செயல்பாடுகளுக்கு போக முடியும்? அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால இந்தியா என்னதான் கெஞ்சி கூத்தாடினாலும் இந்தியாவுக்கு கன்செஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது.
இந்தியாவை எதிரியா தான் இனிமேல் பார்க்க போறாங்க. அதை அவங்க முடிவு பண்ணி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியா வந்து அதுக்கு அடாப்ட் பண்ண வேண்டிய இடத்துல தான் இந்தியா வந்து எஸ்சிஓ மீட்டிங்க்கு மோடி போகும்போது பல நாட்டு தலைவர்களை சந்திச்சு பேச போறாங்க. அதுல சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவை வந்து புதுப்பிக்கிறதுக்கான முயற்சியிலையும் வந்து அவங்க ஈடுபடுறாங்கிறத நம்ம பார்க்கணும். ஆமா, நீங்க சொன்ன உடனே தான் எனக்கு அவன் ஞாபகம் வருது. வடகொரிய அதிபரும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் 2 பேரும் வந்து வர்ற 3ஆம் தேதி சைனாவில் நடக்கிற அந்த 2ஆம் உலக போரின் 80வது வெற்றி தினத்துக்கான அணிவகுப்புல கலந்துக்கிறாங்க 2 பேரும். கிட்டத்தட்ட 26 நாடுகள்ல இருந்து வெவ்வேறு பிரதிநிதிகள், தலைவர்கள் எல்லாம் வர்றாங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்றா தான் பார்க்கப்படுது. சர்வதேச ஊடகங்கள் வந்து இதை ரொம்ப எழுதுறாங்க. என்ன அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சைனாவை கூப்பிட்டு கேட்டிருந்தாங்க. ஏதோ ஒரு டீல் வந்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நீங்க இருந்து நடத்தி தரணும்னு சைனாவை கேட்டதாகவும், அதெல்லாம் நாங்க பண்ண முடியாது, எங்களுக்கு வேற வேலை இருக்குன்னு அவர் கலந்துக்கிட்டதாகவும் ஜி ஜின்பிங் நேரடியாக சொன்னதா சொல்றாங்க. இப்போ இந்த மீட்டிங் அப்படின்றது வந்து ஒட்டுமொத்தமான ஒரு சினாரியோ மாத்திருமா, இல்ல 10ஓட 11 போயிரும் நினைக்கிறீங்களா? ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கப்படுது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இல்ல, ரொம்ப முக்கியமான மீட்டிங். ஏன்னா எஸ்சிஓ மீட்டிங் ஒரு பக்கம் நடக்குது, இன்னொன்னு இந்த ஜப்பானீஸ் ஆர்மியை வந்து இம்பீரியல் ஆர்மியை வீழ்த்தினதுக்கான வெற்றி தினமும் நடக்குது. அந்த வெற்றி தின அணிவகுப்புக்கு பல தலைவர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க. அது கூட வந்து இப்ப இந்த எஸ்சிஓ மீட்டிங் நடக்கிறதுல எஸ்சிஓ உறுப்பு நாடுகளினுடைய தலைவர்கள் வந்து சந்திச்சு பேசுறாங்க. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான நிகழ்வு. ஸோ அதனால இது முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். இது வந்து ஜஸ்ட் மற்ற நிகழ்வுகள் மாதிரி போறதுக்கு வாய்ப்பு குறைவு. புரியுது புரியுது புரியுது. ஏன்னா ரொம்ப ஹை ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா ஒத்திகையை கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கிட்ட வந்து மிகப்பெரிய ஒத்திகையை வந்து நடத்தியிருக்குது சைனா. அது எந்த அளவுக்குன்னு போயிருக்குன்னா, தேர் ஹியூமிலேட்டிங் அஸ் அப்படின்னு சொல்லி ஜப்பான் வந்து கூப்பிட்டு வருத்தப்படுற அளவுக்கு இருக்கு. நாங்க நடந்துருச்சு, அந்த போர் தோத்துட்டானா எங்களை வந்து வெறுப்பேத்துற மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை பெரிய கூட்டத்தை கூட்டி இத்தனை பேர் ஒரு வெற்றி விழான்னு கொண்டாடுறாங்க. அவனுங்களை வெறுப்பு ஏத்தணும். ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு கொடூரமான இம்பீரியல் பவர் தான் வந்து ஜப்பான். இன்றைய வரைக்கும் அப்படிதான் மைண்ட் செட் இருக்கு அவனுங்களுக்கு. அவனுங்களெல்லாம் வந்து ஹியூமிலியேட் பண்ணணும், தினம் ஹியூமிலியேட் பண்ணணும் அவனுங்களை. அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். மேபி மிக முக்கியமான ஒரு இதுதான் அது, மீட்டிங் தான் அது. அதை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். வேற ஏதாவது இருக்கா தோழர்? முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு தோழர். லெபனான்ல நேற்று வந்து இந்த ஸ்பெஷல் ஆன்வாய், லெபனானுக்கான ஸ்பெஷல் ஆன்வாய் வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த ஆள் வந்து இப்போ கடந்த ஒரு 2-3 மாசமா அந்த ஆள் தான் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி மோர்கான் ஒட்டகாஸ்ன்னு சொல்லி ஒரு பெண்மணி வந்தா, அவதான் வந்து அவ கண்ணாமண்ணான்னு பேசி கடைசியா விரட்டி அடிச்சு விட்டாங்க. மீண்டும் அந்த பெண்மணியை வந்து அந்த லெபனானுக்கான ஸ்பெஷல் ஆன்வாயா போட்டிருக்கிறாங்க. அவளும் டாம் பராக்குங்கிற அந்த ஆன்வாயும் 2 பேரும் வந்து பிரஸ் மீட் சந்திச்சு பேசுறதுக்கு, குறிப்பா வந்து அது எதுக்கான பிரஸ் மீட்னா, இந்த ஹெஸ்புல்லா டிசார்மெண்ட் பிளானு அரசாங்கம் எடுக்கப்படும் முயற்சி, அதுக்கு அமெரிக்கா என்னென்ன உதவிகள் பண்ண போகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து பேசுறது தான் வந்து வந்திருக்கிறாங்க. பல பேரை சந்திச்சு பேசி இருக்கிறாங்க. அதுல அவங்க பிளான்ல வந்து இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு, பத்திரிகையாளர்கள் சந்திப்பை முடிச்சுட்டு பிரசிடென்ட் ஆஃபீஸ்ல தான் நடந்திருக்கு, பிரசிடென்ட் பேலஸ்ல. அதை முடிச்சுட்டு அடுத்து வந்து அவங்க தெற்கு பகுதியில இருக்கக்கூடிய கியாம்ங்கிற அந்த சண்டை நடந்துகிட்டு இருந்த ஒரு நகரத்துக்கு வந்து போறது, அதே போல டயருங்கிற அந்த புராதன நகரம் இருக்க நகரத்துக்கு போறது, இன்னொரு பகுதி, இன்னொரு ஏதோ ஒரு நகரம். இந்த 3 பகுதிக்கும், தெற்குல இருக்கக்கூடிய பகுதிக்கு போறதா வந்து அவங்க திட்டமிட்டல் வச்சிருந்திருக்காங்க. இதுல என்ன ஆகி போச்சுன்னா, பத்திரிகையாளர்கள், ஏன்னா எல்லா பத்திரிகையாளர் சந்திப்பும் வந்து அப்படிதான் இருக்கும், கச்சமச்சான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாரும் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஒன்னும் ஏதோ ஒருத்தருடைய கேள்விதான் வந்து அங்க போய் சேரும். அந்த அளவுக்கு சத்தமா எல்லாருடைய கேள்வியும் கேட்கறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா, இங்க போன பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து எய்தர் அமெரிக்கா இல்ல மேற்குலக நாடுகள்ல சவுதி, கத்தார் போன்ற நாடுகள் ஃபண்டு பண்ற பத்திரிகையாளர்கள் தான். மற்றவங்க யாரு வந்து டாம் பராக் யாருன்னே தெரியாது. டாம் பராக் வந்து லெபனான் சம்பந்தமான பிரச்சனையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற ஒருத்தன் பேசுறது எதுக்கு போய் செய்தி சேகரிக்கணுங்கிறதுக்காக பல பேரும் போயிருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாருமே வந்து இந்த வேசல்ஸ் சப்போர்ட்ல இயங்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தான் அங்க போனது. அப்படி போனவங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. கேள்வி எழுப்பும்போது
இந்த ஆள் திடீர்னு வந்து இப்படிலாம் வந்து நீங்க மிருகத்தனமா நடந்துக்கிறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வல்கரா பேசிட்டாரு. பேசுனது மட்டும் இல்ல, சிவிலைஸ்டா நடந்துக்கீங்க, நீங்க வந்து பொலைட்டா நடந்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நாங்க பேசுவோம், இல்லைன்னா நாங்க பேச மாட்டோம், நாங்க உங்களுக்கு எந்த தகவலும் சொல்ல மாட்டோம், நாங்க பாட்டு கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினாரு. இதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்து இந்த நாடு முழுக்க கிளம்பிடுச்சு. சோசியல் மீடியா முழுக்க வந்து கடுமையான எதிர்ப்பு. அதே போல தெற்கு பகுதிக்கு இந்த நகரங்களுக்கு போறதுக்கு தயாரா பிளான் வச்சிருந்ததுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தெற்கு பகுதி எந்தெந்த நகரங்களுக்கு எல்லாம் இவர் போறதா பிளான் இருந்ததோ அங்கெல்லாம் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சு எல்லாம் தயாரா இருந்தாங்க. இவர் வந்தாருன்னா இவருக்கு நல்ல சிறப்பான மரியாதை கொடுக்கறதுக்கு. அதனால பயந்துகிட்டு இந்த ஆள் அந்த பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு எங்கேயுமே போகல. இப்போ அவங்களுடைய பிரஸ் கிளப்ல பிரஸ் யூனியன் இருக்கு, லெபனான் பிரஸ் யூனியன், அவங்க சிண்டிகேட்னு சொல்லுவாங்க, லெபனான் சிண்டிகேட், பிரஸ் சிண்டிகேட், அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க. அதுல டாம் பராக் வந்து மன்னிப்பு கோரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க. ஒருவேளை மன்னிப்பு கோர தவறுனா இதுக்கு மேல டாம் பராக்கினுடைய எந்த நிகழ்ச்சிகளையும் நாங்க வந்து பாய்காட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க, எச்சரிக்கையா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது பெரிய அளவுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவினுடைய நோக்கத்துக்கு எதிராகவே அந்த மக்களை வந்து திருப்புற அளவுக்கு அந்த சம்பவம் வந்து போயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஹியூமிலியேட்டடான ஒரு சுச்சுவேஷன்ல அந்த பத்திரிகையாளர்கள் அந்த ஆள் அந்த மாதிரி பேசிட்டாரு. ஸோ அது வந்து ஒரு ஒரு சுயமரியாதை பிரச்சனையா, அந்த நாட்டுக்கே மிகப்பெரிய சுயமரியாதை பிரச்சனையா போய் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏற்கனவே ஹிஸ்புல்லாவினுடைய அந்த ஆயுதத்தை பிடுங்குற அந்த திட்டத்துக்கு மக்கள் ஆதரவு கிடையவே கிடையாது. மக்கள் வந்து கிட்டத்தட்ட 70% மேல ஆயுதங்கள் வந்து இன்னும் இருக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த சதவீதம் இன்னும் கூடுதலாக போகுது இப்போ. ஏன்னா இந்த ஆள் பேசுனது அந்த அளவுக்கு இந்த மக்களை பூரா வந்து மோசமானவங்களா சித்தரிச்சுட்டான். ஸோ அதனால இப்ப அது வந்து கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ஆகி இன்னும் அதிகமாகி ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவான தளமா வந்து திரும்ப போகுது. ஹெஸ்புல்லா வந்து போராட்டம் அறிவிச்சிருக்குது. ஹெஸ்புல்லாவும் அமல் மூமெண்ட்டும் சேர்ந்து போராட்டம், இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்குது. குறிப்பா வந்து இந்த ஆயுதத்தை கைவிட சொல்லி எழுப்புற கோரிக்கைக்கு எதிரான போராட்டத்தையும் வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. என்ன மாதிரியான போராட்டத்தை வந்து அவங்க நடத்த போறாங்கிறது இன்னும் ரிவீல் பண்ணல. ஸோ அதனால என்ன மாதிரியான போராட்டம் நடக்குங்கிறது நமக்கு தெரியல. ஆனா ஹெஸ்புல்லாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி கடைசியா பேசும்போது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாரு. இந்த வெப்பன்கிறது, அதாவது ஹெஸ்புல்லாவினுடைய வெப்பன்கிறது எங்களுடைய உயிருக்கு சமம், எங்களுடைய ஆத்மாவுக்கு சமம். அதை ஒரு காலத்துல எங்களால விட்டு கொடுக்க முடியாது. அப்படி யாராவது விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்தாங்கன்னா, அதுக்கு முயற்சி எடுத்து வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஹெஸ்புல்லாவினுடைய உண்மையான பலம் என்னங்கிறத பாப்பீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால ஹெஸ்புல்லா ஆயுதத்தை கைவிடுங்கிறத அந்த சூழ்நிலைக்கு போகுங்கிறது இன்னைக்கு நடக்காது அப்படிங்கிறத ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து தெளிவுபடுத்திட்டாங்க. அப்படி ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா அது மிகப்பெரிய சிவில் வாரா போகுங்கிறது தான் ஹிஸ்புல்லா தரப்புலையும் தெளிவுபடுத்திட்டாங்க. ஸோ இந்த ஆளு இதை வந்து இன்னும் கூர்மைப்படுத்தி மக்கள் ஆதரவை ஹிஸ்புல்லாவுக்கு அதிகப்படுத்தி விட்டாரு. ஸோ இது நேற்று நடந்தது. லெபனான் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. எப்ப என்ன நடக்கும்னு தெரியல. இந்த சமகாலத்துலதான் இஸ்ரேல் வந்து இப்போ இந்த பல பகுதிகளிலும் தாக்குதல்களை தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. அந்த நிகழ்வு வந்து கரெக்டான ஞாபகம் கொடுத்தீங்க. அந்த நிகழ்வுக்கு வந்து கடைசியா மன்னிப்புக்கு, அதாவது வந்து விளக்கம் கோட்டி வருத்தம் தெரிவிச்சது என்னன்னா ஜோசப் அவர்களுடைய அதிபர் மாளிகை தான் வருத்தம் தெரிவிச்சதை தவிர இவங்க தரப்புல இருந்து எதுவும் தெரிவிக்கல. எதுக்கு இவங்க போய் வருத்தம் தெரிவிச்சாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அரகன்ஸ், அந்த ஆணவம், நான் எது கொடு, அதான் அவன் மைண்ட்ல இருந்தானே அது வருது. நீ எல்லாம் வந்து மிருகம், நான் தான் மனுஷன், நான் சொல்றது நீ கேளுன்னு சொல்றது தானே அது. அப்படிதான் சொல்லி இருக்கிறான். அந்த ஆணவத்துல இருந்து பேசுறவன் எப்படி மன்னிப்பு கேப்பா? இங்கதான் அப்புறம் அடிமை தானே இருக்காங்கிறத இவனுங்க நிரூபிக்கிறானுங்க. நாங்க அடிமை இருக்கோம், அந்த ஆளுக்காக நான் அவன் காலில் விழுந்துக்கிறேன்,
நீங்க வந்து அந்த ஆள் வர்றதை வந்து நீங்க கவரேஜ் பண்ணாம விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு, இந்த ஆள் மன்னிப்பு கேட்டுட்டு இந்த ஆளும் மக்கள் காலில் விழுறான். அதுக்குதானே இவனை வச்சிருக்கிறாங்க. கொடுமை இதெல்லாம். பார்க்கலாம் அடுத்த நிகழ்வு. ஹுமிலியேஷன் தான், கொடூர ஹுமிலியேஷன் வந்து இதெல்லாம். இதெல்லாம் இப்ப என்னன்னா மக்கள் வெளியில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க தினம் தினம் தாக்குதல் நடத்துறாங்க. அபிஷியலா வந்து இருக்கக்கூடிய அறிக்கைகள் வந்து அமெரிக்காவை சார்ந்த ஏஐ ட்விட்டர்ல இருக்கிற குரூப் மாதிரியான ஏஐயே என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 4000 முறை வந்து இஸ்ரேல் வந்து இந்த லெபனான் இஸ்ரேல் இடையிலான அந்த போர் நிறுத்தத்தை வந்து விதிமுறைகள் 4000 முறை வந்து இஸ்ரேலை மீறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி இவங்க எந்த கணக்குல வந்து ஹெஸ்புல்லா வந்து ஆயுதத்தை கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னு தெரியல. பத்தாவதுக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தா எந்த லாஜிக்குமே கிடையாதுங்க. என்ன அடிப்படையில நீங்க வந்து சரி எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க வந்து ஆயுதத்தை கைவிட்டுட்டேன்னா உன் மேல போர் தொடுக்க மாட்டேன், உன் நாடு வந்து சுமூகமா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறத எந்த எந்த பின்னணியில இருந்து சொல்லுவீங்க? என்ன ஆதாரம் இருக்குது? இதுக்கு முன்னாடி நீங்க அது பண்ணிருக்கீங்களா? எப்பவாவது பண்ணிருக்கீங்களா? இல்ல இப்ப கண் முன்னாடி இல்ல அதாவது வந்து சிரியா வந்து நாங்க வந்து இஸ்ரேல் கூட அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறது நம்ம இன்னைக்கு பாத்துட்டு தானே இருக்கோம். நினைச்சப்பெல்லாம் குண்டை வீசுறீங்க. இல்ல போர் நிறுத்தத்துக்கு அதாவது வந்து என்னது பேச்சுவார்த்தை நடத்த போறோம், சுமூகம் பண்ண போறோம். இஸ்ரேல் இன்னொரு விஷயம் என்னன்னா இஸ்ரேல் மட்டும் நடத்துற தாக்குதல் இல்ல, அங்க உள்ளுக்கு இருக்கிற வந்தவன்களும் தாக்குதல் நடத்துறாங்க. சிரியாக்குள்ள அதான் நடக்குது. இந்த வகாபி டெத் ஸ்குவாடு உள்ளுக்கு நுழைஞ்சு மற்ற சமூக மக்களை வந்து படுகொலை பண்றது, ரேப் பண்றது, எல்லா அட்டூழியங்களும் பண்றானுங்க. அப்ப மக்களுக்கு உள்ளுக்கு இருக்கிற அரசாங்கம் அவங்களாலையும் பாதுகாப்பு கிடையாது, அவங்களால மிகப்பெரிய அச்சுறுத்தல். இன்னொரு பக்கம் வெளியில இருந்து ஆயுதங்களை பூரா அழிக்கிறதுக்கான தாக்குதலை இஸ்ரேல தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கு, ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி வந்து உங்களுடைய அமைப்பு, உங்களுக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு ரெசிஸ்டன்ஸினுடைய வெப்பன் தான், அந்த வெப்பனை எப்படி வந்து விட்டு கொடுக்கறதுக்கு நம்ம மக்கள் தயாரா இருப்பாங்க? ஏன்னா ரெண்டு பக்கத்துல இருந்தும் அச்சுறுத்தல் இருக்கு. சிரியால இருந்து அச்சுறுத்தல் இருக்கு, இஸ்ரேல்ல இருந்து அச்சுறுத்தல் இருக்கு. ஆமா, அதை எப்படி விட்டு கொடுப்பாங்க? கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது அதனால அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போது மக்கள் பெருமளவுல ரோட்ல இறங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு தான் தோணுது. இது வந்து நெருங்க நாட்கள் நெருங்க அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.